ரேங்கிங் பத்தி பாத்தீங்கன்னாக்க ரெண்டு விதமான ரேங்கிங் உண்டு. ஒன்னு என்ன அப்படின்னாக்க ஓவரால் இந்த 1,85,000 பேர் போடுறது ஒரு ரேங்கிங். இன்னொரு ரேங்கிங் கம்யூனிட்டி ரேங்கிங். இப்ப அந்த ஸ்கிரீன்ல நம்ம கவுன்சிலிங் ஸ்கிரீன்ல போகும்போது எப்படி அது காட்டும், ஒரு கல்லூரியில ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவுல எத்தனை சீட்ஸ் இருக்கு போயிருக்குங்கிறது எப்படி காட்டும்னா, ஃபர்ஸ்ட் ஓசி. இத தெளிவா கவனிக்கணும். திஸ் இஸ் நாட் எஃப்சி, திஸ் இஸ் ஓசி. அதர் காஸ்ட். ஓகே. இல்ல, ஓபன் காம்படிஷன். which means என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு எஃப்சி அந்த இடத்துல சீட் எடுக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு பிசி மாணவர் 199.99 வாங்கி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சீட் எடுக்கிறாருன்னா அது பிசில கழியாது, ஓசில கழியும். அவர் மற்றவர்களோடு போட்டி போட்டு தகுதியில இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கார், அதனால அவர் ஓசில வந்துரும். எல்லா இடத்துலயும் இப்ப நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒரு ஓசின்னு ஒரு காலம் இருக்கு, அது ஓபன் காம்படிஷன். அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையிலும் அந்த அப்ளிகேஷன்ல இருக்கிறது, கவுன்சிலிங்ல வரது ஓபன் காம்படிஷன். So that doesn't refer to other caste. இல்ல, ஓசி ஓபன் காம்படிஷன். ஓபன் காம்படிஷனுக்கு அடுத்து பிசி, அப்புறம் பிசி முஸ்லிம், அதுக்கு தனியா இட ஒதுக்கீடு இருக்கு, பிசிஎம் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த நிலையில MBC/DNC. டிஎன்சி என்னன்னா டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டி அப்படின்னு தமிழகத்தில் சிலது இருக்கு, அது எம்பிசி கீழே வந்துருது, எம்பிசி கீழே வந்துடும். சோ MBC/DNC இது ஒரு குரூப். அதுக்கு அடுத்து எஸ்சி, அதுக்கு அடுத்து எஸ்சியில உட்பிரிவாக எஸ்சி அருந்ததியர், SCA அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து எஸ்டி. இந்த கேட்டகரிக்கு கீழே சீட்ஸ் காமிக்கும், இதுல 3 இருக்கு, இதுல 2 இருக்கு, இதுல 5 இருக்குன்னு காமிக்கும். அப்ப உங்களோட ரேங்கிங் பாத்தீங்கன்னா, நீங்க எஃப்சியை தவிர மத்த எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு 2 ரேங்கிங் வரும். ஓவரால் ரேங்கிங் 1,85,000 உங்களுக்கு கோட்டா ரேங்கிங் தனியா 48,000 ஓவரால் ரேங்கிங் வச்சுங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, பிசில இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து அதுக்கு தனி ரேங்கிங் போடுவாங்க. அப்ப ஓவரால் உங்களுக்கு 48,000 சொச்சம், இதுல 25,000 சம்திங்ல இருக்கும். இந்த கம்யூனிட்டி ரேங்கிங் தான் மோர் ரெலவென்ட் டு யூ தென் த ஓவரால் ரேங்கிங்.